டெய்லி காலையில் 5:30 5:45 வண்டி எடுத்துருவோங்க. வேலைக்கு கிளம்பிட்டோம். தம்பி தான் வண்டி ஓட்டுறாப்படி. வணக்கமுங்க. சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறோம் வேலைக்கு. இன்னைக்கு எந்த ஊருக்கு வேலை? வாண்ணோ ஓடியாந்து ஏறுண்ணா. எங்கள் ஆள் ஒருத்தர் இங்கே தான் இன்னும் வண்டி ஏறுவார் டெய்லியுமே. வணக்கம். வீடியோ பார்த்து போடணும் இங்கே. வணக்கம்ங்க. இன்னைக்கு ஒரு வேலைக்கு கிளம்புறோமுங்க. நல்லபடியாக முடியானுங்க. வாழ்க வளமுடன். எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டோம். ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடலான்னு நிறுத்தியிருக்கிறோம். இது என்னோட தம்பிங்க. நானும் என்னோட தம்பி சித்தப்பா வேணும் 2 பேரும் தான் பார்ட்னர் இந்த தொழிலில். 10வது முடிச்சதையும் நான் வண்டி ஏறினேன். அப்புறம் கொஞ்ச நாள்லேயே தம்பி வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்படி 2 பேரும் 10 வருஷம் வேறு வண்டியில் வேலை செஞ்சோம். அப்புறம் எங்கள் குருநாதர் இறந்துட்டார். அப்புறம் அந்த வண்டியிலிருந்து நின்றுட்டு வேறு தொழில் பார்த்தோம். அப்புறம் ஒரு வருஷத்துலேயே நாங்கள் தனியாக வண்டி போட்டோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வண்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வண்டி வாங்கி இப்போ வண்டி ஆரம்பித்து நாங்கள் தனியாக வந்து வண்டி போட்டு இந்த வருஷத்தோட 13 வருஷம் ஆச்சுங்க. அப்படியே வேலை போயிட்டுருக்குது. கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடு வந்துட்டோம். பைபாஸில் போயிட்டுருக்குறேங்க. அப்புறம் வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோக்கா பேச தெரியாது. எனக்கு இந்த வீடியோவில் எடிட் பண்ணுறது, இந்த பேசுகிறது எல்லாமே தங்கச்சி பையன் தான் சொல்லிக் கொடுப்பேன். மாமா நீ வந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டே இரு மாமா, அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் பேசிகிட்டே இருக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லும்போதே எங்களுக்கெல்லாம் கூச்சம். வீடியோவில் இப்படி பேசுனதில்லை. சொல்லும்போதே கொஞ்சம் கூச்சம். ஒரு சிலதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை மாற்றிக்கலாம். என் குருநாதர் சொல்லுவாருங்க, ஏதாச்சும் குறை சொன்னாங்கன்னா நம்மளோட பார்வையில் நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்குது. அடுத்தவங்களோட பார்வையில் தான் அது என்ன பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு தெரியும். நாம் எப்பவுமே நம்ம செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா அதை திருத்திட்டோம்னாவே சரியாகி போயிரு சொல்லுவாங்க. ஏதாச்சும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனைகள். வேலைக்கு போயிட்டுருக்குற பைபாஸில் போயிட்டுருக்குறேங்க. பார்த்திங்கன்னா தெற்கில் ஒரு பக்கமாக வந்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது அதிகபட்சம் ஒரு 80 போங்க. அது அந்த டைமிங்கில் போனாவே எவ்வளோ தூரம் இருந்தாலும் போயிடலாம். பைபாஸ்லாம் போகும்போது ஒரு 80 போங்க போகுது. ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் வராது. 80ல் போகிறக்கும் 100ல் போகிறக்கும் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் இப்படித்தான் வித்தியாசமாகுங்கிற. ரொம்ப ஒரு 400 கிலோமீட்டர் போனீங்கன்னாவே, பக்கத்துலலாம் போனீங்கன்னா பெருசாக வித்தியாசம் வராது. நம்ம 100ல் போனோமா 80ல் போகிறாங்க, போய் நம்ம வண்டி விட்டு நிறுத்திட்டு இறங்கும்போது அவங்க வந்திருப்பாங்க. அதனால் அவ்வளோ வேகம் போகிறது ஆபத்து தான். முடிஞ்ச வரைக்கும் வண்டியில் போகும்போது நார்மல் ரோடாக இருந்தால் ஒரு 60ல் போங்க போகுது. சும்மா வேகமாக போய் ஏதாச்சும் ஒரு சின்ன விபத்தாயிருச்சுன்னா கூட அப்புறம் நம்மளுக்கு தான் செலவு ஆகிறது 2வது பிரச்சனை. ஏதாச்சும் பெரிய இழப்பு ஆகிப்போச்சுன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். முடிஞ்ச வரைக்கும் வண்டியில் ஜாக்கிரதையாக போங்க. வந்துட்டு டோல்கேட்டுக்கு பக்கமாக வந்தாச்சுங்க. கருமத்தம்பட்டி டோல்கேட்டுக்கு பக்கமாக வந்துட்டுருக்குறோம். டோல்கேட் தாட்டி இன்றைக்கி வேலை வந்து கோயம்புத்தூரில் கணபதிங்கிற இடத்துல, கணபதியில் தான் வேலைங்க. வீட்டு பாயிண்ட் தான். போயிட்டுருக்குறோம். பக்கமாக போயிட்டோங்க. டோல்கேட்டு பக்கமாக போயாச்சு. பைபாஸ்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி பாலம் ஏறி இறங்கினா கோயம்புத்தூருக்குள்ளே போகிறக்கு ஆரம்பிச்சிடலாங்க. பக்கமாக வந்துட்டோம். கோயம்புத்தூருக்குள்ளே போகிறக்கு 8 மணிக்கு மேலே வண்டி உள்ளே போச்சுன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் நேரத்துலேயே வண்டி எடுத்துருவோம். 5:30 மணிக்கு முந்தையே வண்டி எடுத்துருவோங்க. பாலம் இறங்கினோம்னா உள்ளே போகிறக்கு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த பாலமெல்லாம் கட்டிட்டுருக்குறாங்க. இந்த பாலமெல்லாம் கட்டிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்கெலாம் குறைஞ்சிருன்னு நினைக்கிறேன். பக்கமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க.
உக்கடம் சைடெல்லாம் பாலமெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் இன்னும் வேலை நடந்துட்டுருக்குது. நம்ம அப்படியே ஏர்போர்ட் வந்தாச்சு. விளாங்குறிச்சி வழியாக காலப்பட்டி விளாங்குறிச்சி அப்படி போயிடலான்னு பார்க்குறேங்க. கணபதி போகிறக்கு அப்படி போயிட்டோம்னா கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. டைம் வேறு ஆகிப்போச்சு எங்களுக்கு. இந்த ரூம்குள்ளே தான் போர் இருக்குதுங்க. ரூம்குள்ளே கொண்டு போய் போரை வச்சுட்டு எப்படி கழட்டுறது மாட்டுறது வேறு இந்த போர் தான். இது போர் வந்து 250 அடி பக்கமாக இருக்குதுங்க. பெரிய மோட்ரு V6 160 அடி இறக்கியிருக்காங்க. 2 இன்ச் பைப் போட்டிருக்காங்க. இழுத்து கொஞ்சம் கூட மேலே வரல. அவங்களோட செயின் பிளாக் மேலே போட்டு இழுத்து பார்த்துருக்காங்க. அப்புறம் இழுத்து வராமல் அப்புறம் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நாம் வந்திருக்கப்போ அதை எடுக்கிறதுக்கு வேண்டி வண்டி ரிவர்ஸ் விட்டு நிறுத்தி ஜாமான் நம்மளை செட் பண்ணிவிட்டு காட்டுறாங்க. யோ இறங்கி வையா, போய் டீயை குடிச்சு வந்துடல. வா இறங்கி வா மணிப்பா. சுப்பண்ணா அந்த கேட்ட கழட்ட முடிச்சு நான் கழட்டி விட்டுல விடணா. கழட்ட முடியுமா? கழட்ட முடியாதா? சரி விடும். திறந்து விட்டு நாங்கள் உள்ளே கிரீன் கொண்டு போக முடியுமா? கிரீனை உள்ளே கொண்டு போக முடியுமா? போக விட்டுருண்ணா அதில். கதவை கழட்ட முடியுமாண்ணா? எப்படி உள்ள எல்லாம் நடக்கிறதுக்கு தான் சரியா இருக்க மாட்டேறது. அந்த காலம் வந்து கொடுக்குள்ள ஒன்றாங்க. இருந்தா எல்லாத்தையும் அந்த ஓட்டை எடுத்து பார்த்தா அதுலயும் கொஞ்சம் அகலமா இருந்தா கூட மேலே ஏறி வரீங்களா? தகர்த்து எடுக்கும். ஸ்ட்ராங்கா இருக்குது பார்த்து. ஆமா சாமி ரூம் என்ன கணக்கு ரூம் கட்டினாங்க. காலை வெளியில எப்படி எடுப்பீங்க? அவ்வளவுதான் நிறுத்தி வேண்டியது. அவ்வளவுதான் நிறுத்துவீங்க. இதுதான் அவ்வளவுதான். மட்டா போட வரைக்கும் சரிங்களா? வேற மெத்தட் வாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க. இல்லண்ணா அதை இந்த இடம் தூக்கணும் முடியும். பின்னாடி எடுங்க. போட முடியும். புரிஞ்சுங்களா? நீ வெளியே இழுத்து கீழே கொண்டாங்க. ஆகாது. அந்த பெரிய கொண்டு போற ஊக்குறாடு எடுத்துக்கோ. வளையத்தோட போட்டு வளைய கீழே தான் கொடுத்தோம்னா அப்படியே பொருளையே அதில் மாட்டிக்கலாம். புரியுதா நான் சொல்றது? கிரீன் மாட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட் கிரீன் மாட்ட முடியுமா? அடுத்தடுத்து பார்க்க முடியாது. ஆதலைங்க சொல்ல முடியாது. ஊக்குறாட்டு போட்டு பட்டா மாட்டினா அப்புறம் என்னமோ பக்கத்தோட்டக்கா என்னமோ சத்தம் போடுச்சு. ஏண்ணா என்னங்கண்ணா பக்கத்தோட்டக்கா என்னமோ சத்தம் போடுச்சு. அண்ணா அவங்க வீட்டுக்கு கரண்ட் வரலைங்களாமா? லைன் மேன் என்னமோன்ட்டு கேட்குறாங்க. சரியா போச்சு. தொட்டி மேலே ஏறினாங்காட்டி கரண்ட்காரர் ஆட்டக்குது பிடிங்கி கிடிங்கி விட்டாங்கன்னு கேட்குறாங்க. லைனுக்கு பிரிச்சு அடிச்சு விடுங்கிறாங்களா?
போச்சு அதுக்கும் அப்படின்னு ஒரு வேலை. வேறைய போச்சு. அது அது என்ன எங்க தேடிட்டு அந்த இடம் போட்டு தேடிட்டு வந்து இருக்குமா அது அதுக்குள்ள அது வந்து என்ன ரோப் உருவிக்கலாமா அப்படி தூக்கிட்டு போயிடலாமா? தூக்கிட்டு வந்துடல. அங்கே கடப்பறையில் ஒன்றும் போட முடியாது. இறக்கி கொண்டு ஒருத்தக்கா வைங்க பிரதன் பண்ணல. இடைஞ்சல் இந்த ரோப்போடு இந்த ட்ரெயினை உள்ளே தூக்கிட்டு போக முடியாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரோப் இருக்குது. இல்லை அவ்வளோ வெயிட்டோட உள்ளே தூக்கிட்டு போக முடியாது. 12 ரோப். ஆனால் அந்த இருக்கிற ரோப் பூரா வெளியே எடுத்து போட்டு ஒரு ட்ராமா மட்டும் தூக்கி உள்ளே செட் பண்ணிட்டு வேறு ரோப் இல்லைன்னு ரோப்பை வெளியே ஒழிச்சுக்கிறாங்க. ரோப் ஃபுல்லாக அட்டை வெளியே இறந்தாகும். இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போக முடியாதுங்க. கை ஓடிப்பாங்க, கால் ஏற்றிப்பாங்க, இதெல்லாம் துணி இருக்குது. நீங்கள் டெய்லியுமே தண்ணி மோக்கணும் வேலை மாமனார் வந்தால் மாமனார் அங்கே போய் காக்கெட் பிடிச்சி இப்போ சேரில் உட்கார வச்சு தான் கால் கட்ட மாட்டேங்குது. கீழ் போட்டு மட்டும் போட்டுக்குள்ள விடும். இப்படியே முடியுண்ணா. காலுக்கு போட்டுக்காதீங்க ஐயா. அதுக்கு தான் நான் சொன்னேன் 4 பேர் உள்ள போக முடியாது ஜாய்க்கு சொன்னேன். ஜாய்க்காரன்னா அப்படின்னா சுப்பண்ணா நல்லா தூக்குண்ணா. அதை விட்டு போட்டு கீழ் இது மட்டும் போட்டுக்கோங்க. கீழ் பட்டா மட்டும் ₹150 இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்ற போயிருக்காங்க. சாப்பிட்டு வந்ததையும் வேலையை ஆரம்பிச்சிடலாம். வாங்க நீங்கள் சாப்பிடல வாங்க. நான் வீட்டில் இருந்து பழைய சோறு கொண்டு வந்துட்டேன். இந்த பாரு எனக்கு இன்னும் பழைய சோறு கொண்டு வந்து குடிச்சுக்கிறது. சாப்பிட்டு வந்ததையும் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம். நாங்கள் வண்டியிலேயே சமையல் சாமானமெல்லாம் வச்சுருக்குறோங்க. அப்படி போகிற பக்கம் ஏதாச்சும் கடகணி இல்லைன்னா அப்புறம் வண்டியிலே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். சுற்றுவாக்கில் ஃபஸ்ட்டு மேலே எந்திரிக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னய்யா ஓவர்லோட் ஆகுது. அங்கெல்லாம் நல்லா சுத்து 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 இல்லை ஓடுதான். அது முக்கரை அப்படி வர சுற்றுறக்கா. சரி அவள் கீழே சுற்று. அந்த கிளாம்பு கழட்டியிருந்தேன். கீழே கிளாம்பு இல்லாட்டி கீழே ஏற்றும் கீழே விட்டு சுற்று. விட்டு சுற்று நம்மளோட உனக்கு இறங்குதா. போது ஓவர்லோட் கொடுக்காது. விட்டு சுற்று. பக்கெட்டில் அடிச்சப்போ பிரேக் ராட் எடுத்தாச்சு மாட்டுங்க. பிரேக் ராட் எடுத்து மாட்டி விடும். லீவ் எடுக்க சத்தியா சுத்தணும் இல்லையா? ஏன் லோட் ஆகுதா? சுத்து சுத்து. சுத்து சுத்து.
ஒரு துளி கீழே விட்டு சுற்று, கொஞ்சம் கீழே விடும். போ சுற்று. இறங்குது. போட்டு கொஞ்சம் கீழே விட்டு. போ நம்ம கீழே விடும். போ ஓவர்லோடு விட்டாது. அப்படித்தான் பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அடையம் போட்டுருக்குண்ணா. நான் சுற்றி போட்டுக்கலாம். இரு சுத்து நீ நல்லா சுத்து. கீழே இறங்குதா இல்லையா? பிடிக்கிறேன். கீழே விட்டு சுத்து. கொஞ்சம் கீழே விட்டு சுத்து. பிடிச்சதுன்னா கொஞ்சம் கீழே விட்டு சுத்து. போ கொஞ்சம் கீழே விட்டு சுத்து. துளி தூக்கி வீசுக்கும் தள்ளி விடும். அப்படி போடும். அப்படி விட்டும். அந்த கல் பூரா அலையில் இறங்கணும். கொஞ்சம் கீழே மேலே ஆட்டு அப்போ இறங்கு. மோட்டர் அந்த இடத்துல பெரிய வண்டி விடும். கீழே மேலே ஆட்டு அப்படி பெரிய இறங்கிட்டே இருக்கணும். அந்த கல் அலையில் போகும். அந்தல போடணும். சைனை அந்தல போடணும். இந்த கடை விட்டுரும். உள்ளே விடும். கொண்டுக்குள்ளே விடும். காவத்து நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா. மோட்டர் இறங்கும்போதில் பிரிய ஆரம்பிச்சாங்க. இதை பிடிச்சி ஆரம்பிச்சாங்க. போதும் கொஞ்சம் டைட் பண்ண போதும். கையில் இருக்க முட்டை வச்சு நசிக்காத கையை. ஃபோன் கொண்டு வரேன். ரோப் வந்து அடிச்சுன்னா இதில் ரோப் போடுறதுன்னு கலர் ரோப் பைப் வாங்கிக்கண்ணா. எத்தனை பைப் வந்துருக்குண்ணா?
அண்ணா சுத்த அப்படி காண்டி வணக்கம்ண்ணா என்ன வந்துட்டுக்குதுண்ணா செக்யூரிட்டி ஃபுல்லாக செக்யூரிட்டி நான் கல்லில் முடிச்சு உள்ளுக்குங்களா? ஆமாம், 2 வயசு சரியான நடக்கும் போச்சு. சரி. கேட்டு பார்த்துக்கோங்க, சிறப்பில் தான் வரலீங்க. ஜாயிண்ட் கிட்ட பிரச்சனை மோட்டர் கிட்ட கல் நசிக்கிட்டுங்கண்ணா, பம்பு கிட்ட கொஞ்சம் வளைஞ்சு வருதுங்க. சரிங்க, முடிச்சிட்டாங்க போயிடுங்க. அவர் எங்கே நம்ம கூப்பிட்டா அப்படி அப்புறம் எங்கே கூப்பிட்றோம் அப்படிங்கிறாரு. ப்ளஷிங் பண்ணுறோன்னு நீங்களும் ப்ளஷிங் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. ப்ளஷிங் எல்லாம் வண்டி விட்டு தான் பண்ணணும் அப்படின்னு. சரி நான் கூப்பிட்றேன், முடிச்சுட்டு கூப்பிடுங்க, முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். நல்லா ஜம்முன்னு உட்காண்டாருங்களா? சரிங்க, நான் புனியமுதிரைக்கு ஒரு வேலை. சரிண்ணா, போய் வழி வந்தேன்னா சரி 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 கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு என்ன கேட்டாங்க, சரி போர்க்காரங்களுக்கு தனியாக போர்க்காரங்களோட பேசுனாங்களாம்மா, ரீபர் போட்டியும் நல்லதுனாங்களாம்மா. அதுதான் சொன்னாங்க, 20 அடி மேல விட்டு நிறுத்திக்கலாங்க. 15 அடி இருக்குதுங்க, 30 அடியில தண்ணி இருக்குது. 400 அடி மோட்டர் தொங்கிட்டு இருக்குது. 20 அடி மேல விட்டுக்கலாங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் 500 அடிக்குன்னா அடிக்கு 40 ரூபாய் கேட்டாங்கன்னா அதுக்கு 20,000 ரூபாய்க்கு போகணும். சரி நீ சொல்கிறேன்டாரு. சரி நான் பேசிக்கிறேன், நீங்கள் முடிச்சுட்டு சரி முடிச்சு போகணும். அண்ணா ஆமாங்க காலுங்கண்ணா. சரிங்கண்ணா. பாஞ்சா இந்த வீட்டில் இந்நேரம் முடியுது. ஓட்டு கடைக்கு இன்னொரு ஓட்டு இன்னும் பெரிய மோட்டர். ஆறு உள்ளத்தள்ளு தருங்க, உள்ளத்தள்ளு 200 அடி 200 வாய்க்கால் சட்டிமா இருக்கிறது சொல்ல முடியாது. சட்டிமா பண்ணுறதுல அதெல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டு வரல காலரோடைய கழுது கால் கொஞ்சம் லூஸ் விடும். கேபிள் பைப்பு கயிறெல்லாம் வெளியே வரும். கயிறு பைப் அங்கே கிடக்குது. முடிஞ்சதும் மோட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இறக்குனாங்கன்னா சரி.
முடிஞ்ச வரைக்கும் வீடு கட்டுறவங்க போர் ஓட்டிட்டு போர் கொஞ்சம் இடம் விட்ருங்க. வருஷம் பூரா தண்ணி ஓட்டுறது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைங்கிற போது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்துட்டால் தான் பரவாயில்ல. இடம் இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளாக இருந்தால் இடம் இருந்தால் தான் சரி பண்ண முடியும். வருஷம் பூரா தண்ணி ஓட்டுறோம், போருக்குன்னு கொஞ்சமாச்சு இடம் விட்டிங்கன்னா பரவாயில்ல. சரி, அடுத்த வேலை இருக்குது, நாங்கள் அப்படியே கிளம்புறோங்க. அடுத்த வேலை வேறு இன்னொரு வீடியோவை போடுறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா.